பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் பக்கவாதம் வராத சைடு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு வலது சைடில் பக்கவாதம் வந்துருச்சு கை காலில். இப்போ இடது கை கால் அதுதான் நல்லா இருக்குது. இப்போ இந்த ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா இந்த இடது கை கால் நம்பி தான் இருக்குது. இப்போ ஒருவேளை இந்த பேஷண்ட்டுக்கு இந்த பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடியே இடது தோள்பட்டையில் ஏதோ பிரச்சனை, இடது நீ ஜாயிண்ட்டில் முழங்கால் மூட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா இப்போ ரெக்கவரியை பாதிக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லைனா கூட இந்த பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் இந்த இடது கை இடது காலை நம்பி தான் இருக்கணும். அது வந்து ஓவர் யூஸ் ஆகிடும், எக்ஸசிவ் லோடிங் ஆகிடும். அப்போது அது மூலமாக கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரச்சனை இடது பக்கம் வர வாய்ப்பு இருக்குது, இடது கையிலையோ இடது கால்லையோ. அப்படி வந்துருச்சுன்னா இன்னும் ரெக்கவரியை ரொம்ப பாதிக்கும். இதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறப்போ ஓய்வில் இருந்தாலும் நம்மளுக்கு பலன், எக்ஸசைஸ் பண்ணாலும் பலன். ஆனால் அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணாமல் ஒரு 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 கட்டத்துக்கு நம்ம போகிறப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருந்தாலும் பிரச்சனை, எக்ஸசைஸ் பண்ணாலும் பிரச்சனை, அந்த நிலைமைக்கு நம்ம உடம்பு போயிடும்.